குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன கிளாஸில் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சருடைய முக்கியமான பிளாக்ஸை பற்றின எக்ஸ்பிளேஷன்ஸ் சிலது பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? அக்யூமுலேட்டர், பி ரிஜிஸ்டர்னா என்ன, ஏஎல்யூனா என்ன, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், பிஎஸ்டபிள்யூ ரிஜிஸ்டர், ஸ்டாக் பாயிண்டர், தென் டேட்டா பாயிண்டர் ரெஜிஸ்டர் வரைக்கும் பார்த்துருந்தோம். மிச்சம் இருக்கக்கூடிய பிளாக்ஸை பற்றி இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம். சரியா? முதல்ல நம்ம ஆரம்பிக்க போகிறது போர்ட்ஸை பற்றினது. போர்ட்ஸ் அடுத்தது எதுப்பா? போர்ட்ஸ். போர்ட்ஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தகவலை பரிமாறக்கொள்ளக்கூடிய ஒரு பாதை அல்லது வழி. தகவல்களை பரிமாறக்கொள்ளக்கூடிய ஒரு வழி. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்க, போர்ட்ஸ். போர்ட் 0 கொடுத்துருக்காங்களா? போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. ஆக மொத்தம் இதில் 4 போர்ட்ஸ் இருக்குது. போர்ட் 0, 1, 2, 3ன்னு 4 போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 4 போர்ட்ஸுமே நமக்கு மிக மிக முக்கியமானது. 4 போர்ட்ஸுமே மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு போர்ட்லேயும் எத்தனை பின் இருக்குதுன்னு பாருங்கள். போர்ட் 0 முதல்ல பாருங்கள். போர்ட் 0லேருந்து 0வோடைய 0th பின், தட் இஸ் ஃபஸ்ட்டு பின். கடைசி பின் 8வது பின். ஆனால் இங்கே 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது 7ன்னு போட்டிருக்காங்க. ஸோ போர்ட் 0.0னா போர்ட் 0வுடைய முதல் பின். 0 to 0.7ன்னு சொன்னால் போர்ட் 0வுடைய கடைசி பின். ஒவ்வொரு போர்ட்லேயும் 8 பின் இருக்கும். நல்லா பாருங்கள். போர்ட் 3யோட 8 பின். போர்ட் 0.0 to 0.7, போர்ட் 1.0 to 1.7, போர்ட் 2.0 to 2.7, 3.0 to 3.7. ஸோ ஒவ்வொரு போர்ட்டுமே 8 பின்களை கொண்டது. இதுலேயே நமக்கு 32 பின், 4 × 8 மொத்தம் 32 பின்னுமே போர்ட்ஸில் தான் இருக்குது. ரைட். இந்த போர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக தான் செயல்படுது. பாருங்கள், P0, P1, P2, P3 என முறையே போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2 மற்றும் போர்ட் 3 என்பதன் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் லேட்சுகளாகும். நல்ல வார்த்தையை கவனிங்கப்பா, லேட்சுகளாகும். லேட்ச்னா என்னது? வீட்டில் நீங்கள் எல்லா வீட்லேயும் கதவு இருக்கும். கதவில் ஒரு தாப்பால் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த தாப்பாலை தான் நம்ம லேட்சுன்னு சொல்லுவோம். தாப்பாலை ஏன் போட்டு பூட்டிட்டு போகிறோம்? வீட்டில் தாப்பாலை போட்டு பூட்டிட்டோன்னா எந்த திருடனுமே வரமாட்டான், வீட்டில் உள்ளே இருக்க பொருள் எல்லாம் பத்திரமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை. அது மாதிரி இந்த போர்ட்டில் கொண்டு போய் டேட்டாக்கள் எல்லாம் இதன் வழியாக நம்ம அனுப்பும்போது அது அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தங்கி இருந்து உள்ளே செல்லும். தகவல்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் உள்ளே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். லேட்சுகள் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு வழிகளாக செயல்படுது. ஒவ்வொரு போர்ட்டுக்கும் தனித்தனியான அட்ரஸ் உண்டு. ஒவ்வொரு போர்ட்டுக்குமே என்னதுப்பா? தனித்தனியான ஒரு அட்ரஸ் உண்டு. ஸோ ஒவ்வொரு போர்ட்லேயும் 8 பின் இருக்குது. 8 பின்னுக்குமே வேலைகள் இருக்குது. எல்லா போர்ட்டுமே இன்புட் போர்ட்டாகவும் செயல்படும், அவுட்புட் போர்ட்டாகவும் செயல்படும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா போர்ட்டுகளுமே இன்புட்டாகவும் செயல்படும், அவுட்புட்டாகவும் செயல்படும். ஓகேவா? அடுத்தது சீரியல் டேட்டா பஃபர். சீரியல் டேட்டா பஃபர். ஸோ சீரியல் டேட்டா பஃபர் அப்படிங்கிறது என்ன ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பார்க்கலாம். buffer register. The serial data buffer register. The serial data buffer register அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி சீரியல் போர்ட் இருக்குது. சீரியல் போர்ட்டில் பஃபர் ரெஜிஸ்டர் இருக்குது. இந்த சீரியல் டேட்டா பஃபர் அப்படிங்கிறதுல 2 விதமான ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணும்போது நம்ம டேட்டாவை வெளியே டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம், டேட்டாவை உள்ளே ரிசீவும் பண்ணலாம். டேட்டாவை டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம். ஸோ இந்த சீரியல் டேட்டா பஃபர் அப்படிங்கிறது உள்ள 2 ரெஜிஸ்டர் இருக்கும். ஒரு ரெஜிஸ்டருக்கு பேர் டிரான்ஸ்மிட் பஃபர் ரெஜிஸ்டர், இன்னொரு ரெஜிஸ்டருக்கு பேர் ரிசீவ் பஃபர் ரெஜிஸ்டர். டிரான்ஸ்மிட் பஃபர் ரெஜிஸ்டர், இன்னொன்று பேர் என்னதுப்பா? ரிசீவ் பஃபர் ரெஜிஸ்டர் என 2 தனித்தனி ரெஜிஸ்டரை கொண்டிருக்கும். டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம். டிரான்ஸ்மிட் ரெஜிஸ்டர் எந்த முறையில் செயல்படும்னா பேரலல் இன் சீரியல் அவுட் முறையில் செயல்படும். டேட்டாவை பேரலாக வெளியே அனுப்பலாம், இன்புட் வாங்கலாம். வெளியே போகும்பொழுது சீரியல் முறையில் ஒவ்வொரு டேட்டாவை தான் வெளியே அனுப்ப முடியும். உள்ளே வாங்கும்போது பேரலாக எல்லா டேட்டாவும் 8 டேட்டாவும் ஒரேடியாக வாங்கிடலாம். சீரியல் அவுட்னா ஒவ்வொரு டேட்டாவாக வெளியே அனுப்ப முடியும்.
அடுத்து ரிசீவ் பஃபர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது சீரியல் இன் மற்றும் பேரல் அவுட் முறையில் செயலாற்றுகின்ற ஒரு ரிஜிஸ்டர் ஆகும். அப்படின்னா என்னது, டேட்டா வந்து சீரியல் முறையில் இன்புட்டாக வாங்கிட்டு பேரல் முறையில் அவுட்புட்டில் செலுத்த முடியும். அதுதான் வந்து ரிசீவ் பஃபர் ரிஜிஸ்டர். ரிசீவ் பஃபர் ரிஜிஸ்டர், டிரான்ஸ்மிட் பஃபர் ரிஜிஸ்டர், ரிசீவ் பஃபர் ரிஜிஸ்டர் இரண்டும் சேர்ந்தது தான் சீரியல் டேட்டா பஃபர் ரிஜிஸ்டர். சீரியல் டேட்டா பஃபர் ரிஜிஸ்டர். ஓகேவா? அடுத்தது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டைமர் ரிஜிஸ்டர்ஸ். டைமர் ரிஜிஸ்டர்ஸ் நான் மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸே என்னன்னு சொல்லியிருக்கேன். மைக்ரோ ப்ராசஸரில் டைமருங்கிறது கிடையாது, டைமரோ கவுண்டரோ எதுவுமே கிடையாது. ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலரில் தான் டைமர் அப்படிங்கிற ஒரு ரிஜிஸ்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டைமர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது தான் இங்கே காமிக்க போகிறேன். டைமர் பார் கவுண்டர் ரிஜிஸ்டர்ஸ் இருக்குல்லையா, டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, இங்கே போட்டிருப்பாங்க டைமர் பிளாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, டைமர் பிளாக்ஸ் இதுதான். இந்த இடத்துல தனியாக டைமர் ரிஜிஸ்டர்னு தனியாக மென்ஷன் பண்ணலை, இந்த இடத்துல டைமர் பிளாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இது எல்லாமே உள்ளே இருக்கும். நமக்கு இதில் 2 விதமான டைமர் ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. ரெண்டு விதமான டைமர் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. டைமர் 0, டைமர் 1. பேர் என்னதுப்பா? டைமர் 0, டைமர் 1. ரெண்டுமே 16 பிட்டு கொண்ட ரெஜிஸ்டர். ரெண்டுமே எத்தனை பிட்டு கொண்ட ரெஜிஸ்டர்? 16 பிட்டு கொண்ட ரெஜிஸ்டர். டைமர் 0 ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர், டைமர் 1ங்கிறது ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர். கவுண்டர்னாலும் அதே தான், டைமர்னு சொல்லலாம் கவுண்டர்னு சொல்லலாம். அப்போ டைமர் 2 ரெஜிஸ்டர், கவுண்டர் 2 ரெஜிஸ்டரா, மொத்தம் 4 அப்படி கிடையாது, மொத்தமே 2 ரெஜிஸ்டர் தான். அந்த 2 ரெஜிஸ்டர்ஸை நம்ம தேவைப்பட்டால் டைமராகவும் பயன்படுத்திக்கலாம், தேவைப்படும் போது கவுண்டராகவும் பயன்படுத்திக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, மொத்தம் நமக்கு 2 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஒரு டைமருக்கு பேர் டைமர் 0 இல்லைனா கவுண்டர் 0. இந்த டைமர் ரெஜிஸ்டர் 0 வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க பாருங்கள், TL0, TH0. அதாவது டைமர் ரெஜிஸ்டர் 0 லோ, டைமர் 0 லோ, டைமர் 0 ஹை. அதே மாதிரி டைமர் ரெஜிஸ்டர் 1 வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க, டைமர் 1 லோ, டைமர் 1 ஹை. ஸோ ரெண்டுமே 16 பிட் ரெஜிஸ்டர். 16 பிட்டு அப்படிங்கிறதுனால 2ஆக பிரிச்சுருக்காங்க, TH0, TL0, TH1, TL1. இதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், TH0, TL0, TH1, TL1 போட்டிருக்காங்களா, TH0, TL0, TH1, TL1. இதுதான் டைமர் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, இது போக சில ரெஜிஸ்டர்ஸ்லாம் இருக்குது. PCON, SCON, TMOD, TCON. பாருங்கள், PCON, SCON, TMOD, TCON இருக்கா? இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். கண்ட்ரோல், அதுக்கடுத்து வரக்கூடிய கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் வரக்கூடிய கண்டிப்பாக பார்த்தோம்ல, TCON, TMOD, SCON, PCON, IP, IE அது கூட மேலே இருந்துச்சு. பாருங்க, IE, IP, IE, IP, TMOD, TCON, SCON, PCON. இது எல்லாமே என்னதுன்னா கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ். இவையெல்லாம் PCON என்ற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்கள் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்கள் எனப்படும். இது எதை கண்ட்ரோல் பண்ணுது? இவைகள் இன்டரப்டுகள், டைமர் கவுண்டர்கள் மற்றும் சீரியல் போர்ட் போன்றவர்களுடைய கண்ட்ரோல் மற்றும் ஸ்டேட்டஸ் தகவல்களை கொண்டிருக்கும். எப்படி வந்து இன்டரப்ட் வந்தால் கண்ட்ரோல் பண்ணுறது, டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, சீரியல் போர்ட் கம்யூனிகேஷனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது போன்ற ஸ்டேட்டஸ் தகவல்களை, கண்ட்ரோல் தகவல்களை கொண்டது தான் இந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ். சரி, இதெல்லாம் இதோட செயல்பாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே 8 பிட் ரெஜிஸ்டர் தான். இது எல்லாமே என்னதுப்பா? 8 பிட் ரெஜிஸ்டர். ஒவ்வொரு 8 பிட் ரெஜிஸ்டரை பற்றியும் அதோட விரிவான செயல்பாடுகளை நம்ம வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு ரெஜிஸ்டரை பற்றியும் நம்ம பின்னாடி படிப்போம். அண்ட் லாஸ்ட்டாக டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணணும்னு சொன்னால், நமக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் இயங்குவதற்கான மொத்த ஆப்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது இதோட வேலை. சரியா, என்ன ஃப்ரீக்வன்சியில் கண்ட்ரோலர் யூனிட் ஆப்ரேட் ஆகணும், என்ன ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆச்சுன்னா இதோட செயல்பாடுகள் சரியாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயித்து அந்த யூனிட்டுக்கு தேவையான எக்ஸிக்யூஷனுக்கு தேவையான டைமிங் மற்றும் கண்ட்ரோல் சிக்னல்களை இது என்ன பண்ணுதுன்னா உருவாக்கி கொடுக்குது. இதுதான் வந்து டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டோடைய வேலை.
ரைட். தென் இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இருக்குல்ல, டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். அடுத்து இது வந்து ஆசிலேட்டர். இது வந்து அதுக்கடுத்து இது ஓஎஸ்சின்னா ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டர் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த கிளாக்குக்கு தேவையான சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்ணுறது இந்த ஆசிலேட்டர். ஆசிலேட்டரில் என்ன இருக்கும் நார்மலாக XTAL1 XTAL2னா கிறிஸ்டல் 1 கிறிஸ்டல் 2 கிறிஸ்டல் 1 கிறிஸ்டல் 2. இந்த ரெண்டு கிறிஸ்டல் சேர்ந்து என்ன ஃப்ரீக்குவென்சியில் ஒரு வந்து வைப்ரேட் ஆகுதோ அந்த ஃப்ரீக்குவென்சி தான் இங்கே நமக்கு அவுட்புட்டாக கிடைக்க போகுது. சரியா? இதுதான் வந்து டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். இதுக்கு அடுத்து வரக்கூடியது ஆசிலேட்டர் யூனிட். அதுக்கடுத்து இந்த சைடில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரை பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்னு ஒரு யூனிட் இருக்குது, அதை பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டர் ஆனது மைக்ரோ கண்ட்ரோலரை செயல்படுத்த செய்ய வேண்டிய குறிப்புகளின் ஆப்கோடை டீகோட் செய்கின்றது. ஸோ நமக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம சில ஆப்கோட்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த ஆப்கோடு எல்லாத்தையும் ஆப்கோடு கொடுப்போம் இல்லையா, அந்த ஆப்கோடை வந்து டீகோட் பண்ணுறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரோட வேலை. தட் இஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ரேஷன் கோட்ஸை வந்து இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் டீகோட் பண்ணுது. ஓகே, இதை வந்து எந்தெந்த ஆப்கோடெலாம் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ஆப்கோடை வந்து டீகோட் பண்ணி தர வேண்டியது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருடைய வேலை. மேலும் டைமிங் மற்றும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு தகவல்களை கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் செய்வதற்கு தேவையான சிக்னல்களை உருவாக்குகிறது. டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு இது என்ன பண்ணுது, தேவையான தகவல்களை கொடுத்து உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுது, இதுவுமே ஒரு 8-பிட் ரெஜிஸ்டர் தான். இதுவுமே என்னதுப்பா, ஒரு 8-பிட் ரெஜிஸ்டர் தான். ஆப்கோடை வந்து டீகோட் பண்ணுது. ஆப்கோடை வந்து என்ன பண்ணுது, டீகோட் பண்ணுது. டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு தேவையான தகவல்களை கொடுத்து உதவுது. இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருடைய வேலை. அடுத்து ALU. இது நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். ALU அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் சொன்னேன் இல்லையா, பெர்ஃபார்ம்ஸ் 8-பிட் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஓவர் த ஆப்பரன்ஸ் ஹெல்டு பை டெம்பரரி ரெஜிஸ்டர் 1 and 2. என்ன இன்புட் கொடுக்குதோ அதை வாங்கிட்டு என்ன ஆப்ரேஷன் நம்ம சொல்கிறோமோ அதை செய்ய வேண்டியது இதோடைய வேலை. ரைட். லாஸ்ட் ப்ரோக்ராம் கவுண்டர். அதுக்கடுத்து என்னது, ப்ரோக்ராம் கவுண்டர். இட் இஸ் a 16-bit ரெஜிஸ்டர். ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ப்ரோக்ராம் கவுண்டர் இருப்பார். ப்ரோக்ராம் கவுண்டர் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. டிபிடிஆருக்கு மேலே இருக்குது. டிபிடிஆர் ஒரு 16-bit ரெஜிஸ்டர்னு சொன்னேன். அதே மாதிரி ப்ரோக்ராம் கவுண்டரும் என்னது, ஒரு 16-bit ரெஜிஸ்டர் தான். அது எல்லாமே இங்கே 8-bitனு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த டிபிடிஆரும் ப்ரோக்ராம் கவுண்டரும் 16-bit ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ப்ரோக்ராம் கவுண்டரோட வேலை என்ன? இப்போ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராம் தான் எழுத போகிறோம். ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இந்த ப்ரோக்ராம் என்ன ஆக போகுது, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எக்ஸிக்யூட் ஆக போகுது. என்ன ஆக போகுதுப்பா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன ஆகிட்டு போகுது, எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து இது 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3, 4க்கு அடுத்து 5 அப்படின்னு வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் எல்லாம் வரிசைப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் வேலை. அடுத்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸை வச்சிருக்கிறது யார், இந்த ப்ரோக்ராம் கவுண்டர். இட் ஹோல்ட்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். அதாவது அடுத்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதோட அட்ரஸ் வந்து யார் வச்சுருப்பா, ப்ரோக்ராம் கவுண்டர் வச்சுருப்போம். யார் வச்சுருப்பா, ப்ரோக்ராம் கவுண்டர் வச்சுருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். அது இல்லாமல் இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நீட் ஆஃப் எ ப்ரோக்ராம் கவுண்டர்? நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் இதான் இப்போ பார்த்துருப்போம். இது போக இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொன்னால் ரேம், இந்த இருக்குல்ல ரேம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். ரேம்னா என்னதுப்பா, மெமரி. இங்கே ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். உங்களுக்கு அன்றைக்கே நான் சொன்னேன், ரேம்னா அதுக்கு பேர் டேட்டா மெமரி. அதுக்கு பேர் என்னது, டேட்டா மெமரி. ரோம்னா அதுக்கு பேர் ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். ப்ரோக்ராம் மெமரினாலே ரோம், இந்த கொடுத்துருக்காங்கப்பா ரோம், ப்ரோக்ராம் மெமரி. ரோம்னா அதுக்கு பேர் என்னது, ப்ரோக்ராம் மெமரி. ரேம்னா அதுக்கு பேர் என்னது, டேட்டா மெமரி. ஸோ இது டேட்டா மெமரி ஏரியா, இது ப்ரோக்ராம் மெமரி ஏரியா. ஓகேவா? டேட்டா மெமரி, ப்ரோக்ராம் மெமரி. நல்லா இது ரேம்னா டேட்டா மெமரி, ரோம்னா ப்ரோக்ராம் மெமரி, தனித்தனியாக இருக்குது. ஸோ மெமரிங்கிறது மைக்ரோ கண்ட்ரோலரில் இன்பில்ட்டாகவே இருக்குது.
உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்பில்ட் மெமரி எனக்கு பத்தலை, உள்ளே இருக்கக்கூடிய மெமரி பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது டேட்டா மெமரியாக இருந்தாலும் சரி தான், ப்ரோக்ராம் மெமரியாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு உன்னோட அப்ளிகேஷன் என்னவோ அதுக்கு தகுந்தபடி நீ வெளியே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவீடு இருக்குது. நான் அன்றைக்கி சொன்னேன் உங்களுக்கு கிளாஸில் 64 கிலோபைட் அளவு கொண்ட டேட்டா மெமரியையோ இல்லை 64 கிலோபைட் அளவு கொண்ட ப்ரோக்ராம் மெமரியையோ வெளிப்புறமாக இணைத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தாச்சு, ஏஎல்யூ பார்த்துட்டு ப்ரோக்ராம் கவுண்டர் வந்தோம். அடுத்தது ப்ரோக்ராம் கவுண்டர் வரைக்கும் தான் இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ நாம் திரும்ப ஆரம்பத்துக்கு போகிறோம். இப்போ நம்ம பாருங்கள், இதுதான் நம்ம ஆர்கிடெக்சர், இதுதான் நம்ம முதல்லேருந்து ஆரம்பித்தது. இதுதான் நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன், அக்யூமுலேட்டர்லேருந்து ஆரம்பித்தேன். அக்யூமுலேட்டர், பி ரெஜிஸ்டர், அடுத்து டெம்பரரி ரெஜிஸ்டர் 1 2, ஏஎல்யூட வேலை என்னன்னு சொன்னேன், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இதுதான் நமக்கோட ஆப்ரேஷன் செஞ்சு ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்னு சொன்னேன். அடுத்து பிஎஸ்டபிள்யூனா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் ரெஜிஸ்டர் சொன்னேன்னா அது 4 போர்ட்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட், ஆசிலேட்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் பார்த்தாச்சு. தென் டிபிடிஆர்னா டேட்டா பாயிண்டர் ரெஜிஸ்டர்னு பார்த்தோம். ப்ரோக்ராம் கவுண்டரோட வேலை என்னன்னு பார்த்தாச்சு. மெமரி, ரேம் மெமரி, ரோம் மெமரி ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸ்டாக் பாயிண்டர் பார்த்தோம். தென் இது எல்லாமே கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், இது எல்லாமே என்னதுப்பா, கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இங்கே சில சிக்னல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்இஎன், ஏஎல்இ, இஏ, ஆர்எஸ்டி. ஆர்எஸ்டினா ரீசெட் உங்களுக்கு தெரியும். இஏனா என்னென்னா எக்ஸ்டர்னல் ஆக்சஸ், ஏஎல்இனா அட்ரஸ் லேட்ச் எனேபிள், பிஎஸ்இஎன்னா ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள். இந்த சிக்னல்ஸ்லாம் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பின் டயக்ராம் படிக்கும்போது பார்க்கலாம். பின் டயக்ராம் படிக்கும்போது நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய ஆர்கிடெக்சர் டயக்ராம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டயக்ராமோ இல்லை அடுத்து இந்த பிளாக் டயக்ராம், இது பார்த்தீங்களா, நீங்கள் என்னென்ன பகுதியில் அங்கே படிச்சிங்களோ அதே தான் இங்கேயும் இருக்குது, ஆனால் வேறு வடிவத்தில் இருக்குது. பாருங்கள், அரித்மெட்டிக் ஏஎல்யூ, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், ஏ ரிஜிஸ்டர், பி ரிஜிஸ்டர் படித்தோமா, ஏனா அக்யூமுலேட்டர், பி ரிஜிஸ்டர் படித்தோமா, ஏஎல்யூலேருந்து எங்கே போச்சு, பிஎஸ்டபிள்யூ இங்கே பார்த்தோம் இல்லையா, ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் ரெஜிஸ்டர், ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் ரெஜிஸ்டர். அடுத்து பிசினா என்னது, ப்ரோக்ராம் கவுண்டர், பிசினா என்னதுப்பா, ப்ரோக்ராம் கவுண்டர். டிபிடிஆர்னா என்னது, டேட்டா பாயிண்டர். அதை ரெண்டாக பிரிக்கலாம், டிபிஹெச் டிபிஎல் ரெண்டாக பிரிக்கலாம், டிபிஹெச் டிபிஎல். ரைட்டா? அடுத்து ரேம், ரோம், டேட்டா மெமரி, ப்ரோக்ராம் மெமரி, டேட்டா மெமரி, ப்ரோக்ராம் மெமரி. ரைட்டா? அடுத்து 4 போர்ட்ஸ், போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, 4 போர்ட்ஸ். லேட்ச் போட்டு போட்டிருக்காங்க, ஒவ்வொரு போர்ட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லேட்ச் வழியாக இணைச்சிருக்காங்க. ரைட்டா? அதில் என்னென்ன சிக்னல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத குறிச்சிருக்காங்க. இந்த சிக்னல்ஸ் அங்கே குறிப்பிடலை. ஐஓனா இன்புட் அவுட்புட், ஐஓனா என்னதுப்பா, இன்புட் அவுட்புட். அடுத்து கீழே பாருங்கள், ரிஜிஸ்டர் பேங்க் ஏரியான்னு தனியாக ரேமோட பகுதியை கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்கள், இது எல்லாம் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ். நம்ம இங்கே பார்த்தோம்ல, ஐஇ, ஐபி, எஸ்கான், பிகான், டிகான், டிமாட், எஸ்பஃப்னா சீரியல் பஃபர். இது 4மே என்னது, டைமர் ரெஜிஸ்டர்ஸ். 4மே என்னது, டைமர். அதாவது டைமர் 0வோட 2 பகுதிகள், டைமர் 1உடைய 2 பகுதிகள். ஓகே, ரிஜிஸ்டர் பேங்க் அப்படிங்கிறத அங்கே டீட்டெயிலாக கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ரிஜிஸ்டர் பேங்க் 0, ரிஜிஸ்டர் பேங்க் 1 2 3. சரியா? இதுக்கு மட்டும்தான் இங்கே இல்லாதது, விரிவாக கொடுத்துருக்காங்க. ரைட்? தென் இதெல்லாம் வந்து டைமர்ஸ், சிஸ்டம் டைமிங், டைமர் அண்ட் கண்ட்ரோல் பிளாக்ஸ், டைமிங் அண்ட் கண்ட்ரோல் பிளாக்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் டயக்ராம்னு கேட்டால் நீங்கள் இந்த டயக்ராமை தான் வரையணும், இந்த டயக்ராமை தான் கட்டாயமாக வரையணும். ஆர்கிடெக்சர் டயக்ராம்னு கேட்டால் இதை தான் வரையணும், மாற்றி வரையக்கூடாது. ரெண்டும் ஒன்று தானே, இதில் இருக்கக்கூடிய அதே பகுதிகள் தானே அதில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்மளாம் ஒரு அர்த்தம் எடுத்துகிட்டு வரையக்கூடாது. இதில் இருக்கிறது வேறு, இதை ஆர்கிடெக்சர்னு கேட்டால் தான் இதை வரையணும், வேறு சாரி ஆர்கிடெக்சர்னு கேட்டால் இதை வரையணும், பிளாக் டயக்ராம்னு கேட்டால் இந்த டயக்ராமை போடணும். சரியா? ஆனால் தியரி வந்து ரெண்டுமே ஒன்று தான். தியரி வந்து 2 டயக்ராமுக்கும் ஒரே தியரி தான். இப்போ நான் ஒவ்வொரு பிளாக்காக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, எந்த டயக்ராம் கேட்டாங்களோ அந்த டயக்ராமை வரைஞ்சிட்டு அதுக்கான தியரியை வந்து ஒவ்வொரு பிளாக்காக போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். முதல்ல வந்து கண்ட்ரோலர்னால் என்ன, 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர்,
இது வந்து ஒரு 8-பிட் மைக்ரோ கண்ட்ரோலர், இது 40 பின்களை கொண்டிருக்கும் ஆர வச்சுட்டு ஒவ்வொரு பகுதிகளாக போட்டு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் வந்து இது எக்ஸ்பிளனேஷனுக்கான ஒரு வழி. இந்த கொஷின் வந்து ஒவ்வொரு தடவையும் செமஸ்டரில் 99% உறுதியாக கேட்டிருக்காங்க. எய்தர் ஆர்கிடெக்சரோ இல்லை நம்மளுடைய பிளாக் டயக்ராம் கொஷினோ கட்டாயமாக வந்து 99% வந்திருக்கு. இந்த டயக்ராமை போட்டிங்கனாலே உங்களுக்கு உறுதியாக வந்து 5லேருந்து 6 மார்க் உறுதியாகிடும். நீட்டாக அந்த டயக்ராமை வந்து முதல்ல நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோ. பிளாக் டயக்ராம், ஆர்கிடெக்சர் டயக்ராமை வந்து நீட்டாக வரைஞ்சி பார்த்துட்டிங்கன்னா உனக்கு உறுதியாக 5லேருந்து 6 மார்க் கட்டாயமாக போட்டுருவாங்க. இப்போது நீங்கள் இந்த டயக்ராம் நல்லா வரைஞ்சி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செமஸ்டரில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது இந்த கொஷினில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த ஆர்கிடெக்சர் கொஷினையும் பிளாக் டயக்ராம் கொஷினையும் முதல்ல தரவாக படிச்சுட்டு நம்ம செமஸ்டரில் வந்து ஈஸியாக எழுதி ஃபஸ்ட் யூனிட்டில் பிக் கொஷினுக்கு ஃபுல் மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஆர்கிடெக்சரையும் பிளாக் டயக்ராம் திரும்ப நான் ஃபுல்லாக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கொஷின் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஷின். நம்ம அடுத்த கிளாஸில் இன்னொரு அடுத்த சாப்டர் பின் டயக்ராம் இல்லைன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.